ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th வணிகவியல்ல ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நினச்சி போகிறது தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 சாப்டர் உண்டு. சரிங்களா? முதல் 10 பாடம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு உண்டான சிலபஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நினைச்சேன் அப்படின்னா பார்க்கலாம். நம்ம குறிச்சு கொடுக்கக்கூடிய கேள்விகள் எதையுமே விடாம எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல நீங்க ஃபுல் மார்க் தாராளமாக வாங்கிக்கலாம். +1 ஒன்னோட படிச்சீங்க அப்படின்னா. சரிங்களா? இப்போ பாடம் 1 பொறுத்தளவுக்கு குறிவிடை வினாக்கள்லாம் நம்ம படிக்க வேண்டிய கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின் படிக்கணும். சிறுவிடை வினாவில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், தென் 5 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? நம்ம குறிச்சு கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ல இருந்து எதையுமே நீங்க ஒமிட் பண்ணாம படிச்சீங்க அப்படின்னா தாராளமா நீங்க ஃபுல் மார்க் தாராளமா ஸ்கோர் பண்ணலாம். அடுத்ததா பாடம் 2ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்ததா தேர்டு கொஸ்டின். சிறுவிடை வினாக்கள்ல 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின்ல இந்த செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்ததா நம்ம அழகு 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். தென் 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததா 5 மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்படி ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ், தென் எதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி கேள்விகளை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மார்க் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சாகணும். அடுத்ததா அத்தியாயம் 4 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்ததா தேர்டு கொஸ்டின். தென் 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின், தனியால் வணிகத்திற்கு சில உதாரணங்களை கூறுக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தென் அடுத்ததா 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தனியால் வணிகத்தின் சிறப்பு இயல்புகள், அடுத்ததா நன்மைகள். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் அடுத்ததா நம்ம பார்க்க போனது அத்தியாயம் 5க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கர்த்தா என்பவர் யார்? எக்ஸாம்ல ரிப்பீட்டட் கொஸ்டின், ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் அடுத்ததா 4th கொஸ்டின், அடுத்ததா 5th கொஸ்டின் 2 மார்க்ல. அடுத்ததா 3 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 மார்க் தான் ரொம்ப ரிப்பீட்டட் 3 மார்க். ஸோ அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் படிச்சாலும் என்ன அப்படின்னா போதுமானது. ஸோ அதை படிச்சுருங்க. தென் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததா அத்தியாயம் 6ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதுல உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் தேர்டு கொஸ்டின், அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 4th கொஸ்டின். தென் 3 மார்க்ல பார்த்தீங்க அப்படின்னா அயல் நாட்டு நிர்மம் என்றால் என்ன? இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். அடுத்ததா 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததா அத்தியாயம் 7 2 மார்க்ல செகண்ட் கொஸ்டின், அடுத்ததா 4th கொஸ்டின். தென் 3 மார்க்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்ததா செகண்ட் கொஸ்டின். 5 மார்க்ல ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ரொம்ப முக்கியம். அடுத்ததா அத்தியாயம் 8 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் முக்கியம், 3 மார்க்ல செகண்ட் கொஸ்டின் முக்கியம். இந்த பாடத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க 2 5 மார்க்கும் படிச்சாகும். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததா அழகு 9, அதாவது அத்தியாயம் 9. இதுல 2 மார்க் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிருங்க. தென் அடுத்ததா 3 மார்க் கொஸ்டின் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ரொம்ப முக்கியம். தென் 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
அடுத்ததா அத்தியாயம் 10. 2 மார்க்கில் எதெல்லாம் முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டினும் தேர்டு கொஸ்டினும் முக்கியம். தென் அடுத்ததா 3 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் முக்கியம். தென் 5 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முக்கியம். இதை மட்டும் நீங்க தரவு பண்ணுங்க, எக்ஸாம்ல நீங்க தாராளமா ஃபுல் மார்க் ஷியூரா நீங்க நினைச்சல அப்படின்னா ஃபுல் மார்க் வாங்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்